மக்கள் மனம் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மனம் எனும் விளைநிலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சது, ஒரு விவசாயி இன்றைக்கி விவசாயி பண்ண போகிறாருன்னா அவர் நேராக கொண்ட விதையை விதைச்சிட்டு நாளைக்கு முடிச்சுட்டு அடுத்த ஒரு மாதம் வெயிட் பண்ணிவிட்டு போய் அறுவடை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அவர் நிலத்தை சமப்படுத்தணும், சீர்படுத்தணும், அப்புறம் வரப்பெல்லாம் அழகுபடுத்தணும். நம்ம ஜஸ்ட்டு வெளியில் போகிறது ஒரு மேக்கப் பண்ணுறது எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் நினச்சி பார்த்திங்கன்னா அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அந்த நிலத்தை கொஞ்சம் உழுது முடிச்சுட்டு அந்த விவசாயி அதை பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகாக வரப்பெல்லாம் அண்டை போட்டு கொத்தி விட்டு பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அந்த வயல், அதுக்கு பிறகு விளையக்கூடிய நெல், அதுலேருந்து நம்ம எடுத்து சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை அந்த விவசாயி சீர்படுத்தி வச்சுருக்கிறப்ப அந்த இடத்துல போட்டே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு அழகுபடுத்தி வைப்பார் அந்த நிலத்தை. அழகுபடுத்தி பண்ணதுக்கு பிறகு அதுக்கான தேவையான எருதை விடுவார். அதுக்கு பிறகு அதுக்கான தேவையான விதையை விதைப்பார். இதெல்லாம் எப்போ பண்ணுவார்? காலங்கள் அடிப்பட்டம் தேடி விதைக்கணும்னு கூட சொல்லுவாங்க. இப்போ அந்த டைம் மாறி போனாலும் அதுக்கான காலநிலை வர்றப்போ அந்த விதையை சரியான நேரத்தில் தெளித்து சரியான விதையும் தெளிப்பார். இப்போ மேட்டுப்பாங்கான நிலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வகையான ஊர்லேயும் 2 வகையான நிலங்கள் இருக்கும். ஒன்று பள்ளம், இன்னொன்று மேடான நிலங்கள். மேடான நிலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறுகிய நாளில் அறுவடை செய்யக்கூடிய விதையை தெளிப்பாங்க. பள்ளமான பகுதியில் கொஞ்சம் நாள்பட்ட விதைகளை தெளிப்பாங்க. இதெல்லாம் நம்ம அறிஞ்சது தான். அந்த அளவுக்கு அழகுபடுத்தி விதையை தெளித்து சரியான நேரத்தில் அதில் உள்ள களைகள் எல்லாம் அகற்றி இறுதியாக அவருக்கு தேவையான மகசூல் அதில் எடுப்பார். அது ஒரு போகம் விளையக்கூடிய நெல்லுக்கு நம்முடைய வாழ்க்கை எத்தனை நாள்? அதிகபட்சம் ஒரு அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. ஒரு வருஷம் வரக்கூடிய வாழ்க்கைக்கு நம்முடைய விளைநிலம் எது, பொக்கிஷம் எதுன்னா நம்ம மனசு தான். அப்போ அந்தப்பட்ட மனசை நம்ம எப்படி சரிப்படுத்தணும், எப்படி அழகுபடுத்தணும், அப்படி இது அழகாகவும் சமதப்படுத்தப்பட்டு சீர்படுத்தப்பட்டால் தானே அதில் போடுற விதைகள் முளைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு என்னுடைய தாட்டு நல்ல தாட்டாக இருந்தாலும் என்னுடைய மனம் குப்பையாக இருக்கிறப்ப அந்த தாட்டு நிறைவேறுமானா நிறைவேறாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம மனசை அழகுபடுத்தணும், சரிப்படுத்தணும். நிலத்தை அழகுபடுத்துறது ஒரு கலை, அது ஒன்று. நம்ம முகத்தை அழகுபடுத்துறது அது ஒரு கலை. மனசை எப்படி அழகுபடுத்துறது, மனசை எப்படி சரிப்படுத்துறது? இங்கே ஏற்கனவே ஏகப்பட்ட குப்பைகள் நிறைஞ்சி கிடக்கு. அந்த குப்பைகள் நம்ம மூலம் வந்ததாக இருக்கலாம், மற்றவங்க மூலம் வந்ததாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த குப்பைகளை வெளிப்படுத்தணும், வெளியாக்கணும். அந்த குப்பைகளை எப்படி வெளியாக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு ரொம்ப ஈஸி. அந்த காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்கள்ல, ஒரு காக்கா தண்ணி கூட அடியில் தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக ஒவ்வொரு கல்லாக தூக்கி போட்டுச்சு. தண்ணி மேலே வந்துச்சு. அந்த காகம் அந்த தண்ணியை குடிச்சிட்டு நிறைவாயிட்டு. அதே தான் இப்போ நம்மள்ட்ட ஏகப்பட்ட குப்பைகள் இருந்தாலும் அந்த குப்பையான எண்ணங்களுக்கு பதிலாக நல்ல எண்ணங்களை நம்ம போடணும். நல்ல எண்ணங்கள் போட போட குப்பையான எண்ணங்கள் வெளியாகிடும். நல்ல எண்ணங்கள் நம்ம அழகுபடுத்தும். அது எப்படி நமக்கு தெரியும், மற்றவங்க எப்படி அறிவாங்கன்ட்டா, நம்ம எண்ணங்கள் எந்த அளவுக்கு நல்ல எண்ணங்களாக வருதோ நம்ம முகம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பொலிவு கிடைக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொன்னது அதான் அர்த்தம். நம்முடைய மனம் எந்த அளவுக்கு புத்துணர்ச்சி பெறுதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றங்கள் ஏற்படும். உதாரணத்துக்கு எல்லாரும் மனிதர்கள், எல்லாருக்கும் ஒரே அறிவு. இந்தியாவோட பிரதமராக மோடி இப்போ இருக்கார், தமிழகத்து முதல்வராக ஸ்டாலின் இருக்கார். இவர் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தலைவர்கள் இருக்காங்க. ஏன் எல்லாராலையும் அந்த நிலையை அடைய முடியல? எல்லாராலையும் அந்த திறமைகள் இருந்தும் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரியான அறிவில் இருந்தும் அதுலேயே இந்த வித்தியாசம் அப்படின்னா மனசு.
யாரெல்லாம் மனசை மேலே கொண்டு போனாங்களோ அந்தளவுக்கு அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு போனாங்க. அந்தளவுக்கு கொண்டு போகாத எல்லாருமே கீழே இருந்துகிட்ருக்காங்க. ஒரு நிறுவனத்தை தொடங்கி நடத்தக்கூடிய அந்த நிறுவனத்தின் ஓனர், முதலாளி, அந்தளவுக்கு அவர் எண்ணத்தை உயர்த்தினார். அவர் முதலாளியாக இருக்கார். அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய கடைநடை தொழிலாளி அந்தளவுக்கு போதும்னு நினச்சிக்கிட்டாரு. அவரால் முடியாமல் இல்லை, போதும்னு அவராக நினச்சிக்கிட்டாரு. அதனால் அவர் அந்த நிலையில் இருக்கார். இப்போ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு இடத்தில் ஒரு தொழிலாளியாக வேலை செய்வதும் ஒரு நிறுவனத்தை கட்டமைத்து முதலாளியாக இருப்பதும் நம்முடைய கையில் தான் இருக்குது. நம்ம உயர்த்தக்கூடிய எண்ணங்களை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையும் அமைய போகுது. அதனால் நம்ம மனசை என்றைக்குமே மேலே உயர்த்தி கொண்டு போவோம். அதுக்கு நம்ம மனம் எனும் விளைநிலத்தை முதலில் சரி செய்வோம். நம் மனம் எனும் விளைநிலத்தில் இருக்கிற அழுக்க ஃபஸ்ட்டு நீக்கிட்டு வாழ்க்கைங்கிற ஒரு முன்னேற்றத்துக்கு நம்ம போவோம். நம்ம சுற்றி என்னென்ன அழுக்குகள் ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். எதை எடுத்தாலும் ஒரு உணர்ச்சி வயப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தொலைக்காட்சி எடுத்தாங்களோ ரைட்டு, சின்ன திரைகள், பெரிய திரை, வெள்ளித்திரை, எதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அதில் வாழக்கூடிய பார்த்து நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நம்ம கற்பனை பண்ணலை. நம்மளை கற்பனை பண்ண இந்த உலகம் வச்சுட்டு எதுவுமே விளம்பரத்தில் இல்லாத பொருள் வெளியில் இருந்தால் கூட நம்ம அது ஃபஸ்ட்டு வாங்க மாட்டோம். நான் விளம்பரத்தில் அந்த பொருள் மட்டும்தான் உயர்ந்த பொருள்னு நம்ம நினைப்போம். ஸோ இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு மீளணும். நம்ம மனசை முதல்ல இதுக்கு நம்ம சரிப்படுத்தணும். ரெண்டாவது, திரையில் வர வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு நம்ம இருக்கோம். இதுக்கான திரைப்படத்தை குறையெல்லாம் சொல்லலை. இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு நடிகரோட படம் இப்போ ரீரிலீஸ் ஆகுது. அது 20 கோடிக்கு மேலே வசூல் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த படத்தை எத்தனை தடவை நம்ம டிவியில் பார்த்துருப்போம். எத்தனை தடவை இன்னும் யூடியூப்பில் அடித்தோம்னா ஹெச்டி பிரிண்டே வரப்போகுது. அதையும் மீறி 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த திரைப்படத்தை திரையரங்கில் போய் பார்த்துட்டு 20 கோடி நம்ம கொடுத்துருக்குறோம். நான் யாரையும் நாம் கொடுத்துருக்கோம், மனிதர்களாகி நாம் கொடுத்துருக்கோம். ஏன்னா பார்த்தவங்க மேலே மட்டும் குற்றம் இல்லை, நம்ம எல்லாருமே தான் குற்றம். பார்க்காட்டினாலும் நம்மளும் அது ஒரு விதத்துக்கு காரணம் தான். இது ஏன் இப்படி? நம்ம அறிவு எங்கே போணுச்சு? அந்த 20 கோடி வச்சுருந்தோம்னா அந்த 20 கோடி படம் பார்த்தவங்க அந்த படத்தை எல்லாம் ஒருத்தவங்க கலெக்ட் பண்ணால் எத்தனை ஊருக்கு சாலைகள் அமைச்சு கொடுத்துருக்கலாம், தண்ணி எத்தனை இடத்துல பிரச்சனையாக இருக்குது அமைச்சு கொடுத்துருக்கலாம். இப்போ வெயிலில் கஷ்டப்படுறோமே, எத்தனை இடத்துல மரங்களை நட்டுருக்கலாம். இதை நம்ம ஏன் சிந்திக்கலை? நம்ம மனசு ஏன் சிந்திக்கலை? ஏன்னா நம்ம மனசு சிந்திக்காதபடி ஒரு அமைப்பு இயங்கிக்கிட்டு இருக்கு. அது கார்பரேட்டர்னு சொல்லலாம், முதலாளித்துவம்னு சொல்லலாம், எதுனாலும் சொல்லலாம், எப்படி இருந்தாலும் சொல்லலாம். ஒரு சிறு பொருள் தயாரிக்கக்கூடியவங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் அது முக்கியமல்ல. அவங்களுடைய நினைப்பில் நாம் மாட்டிக்கிட்டோம். நம்முடைய அறிவு அவங்கள மயக்கிட்டாங்க. நம்ம மனசு மயங்கி விட்டது. அதை தட்டி எழுப்பணும். தட்டி எழுப்பி அழகுபடுத்தணும், சீர்படுத்தணும். அதை நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல செய்யணும். அதை செஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கையில் மனசுங்கிற ஒரு மாபெரும் விளைநிலம் உங்கள் எல்லார்கிட்டையும் இருக்குது. அதில் வைரமும் வைடூரியமும் இந்த இந்த பூமி அழகுபடுத்த போகுது. இந்த பூமியை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறது எது?